லைட்ஸ் ஆன் ஷார்ட் ஃபிலிம் அவார்ட்ஸ் 2024 இருக்கும். ஒரு பஸ்ஸே இல்லாத கிராமத்தில் இருந்து தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு கிராமத்துலேருந்து வந்து இங்கே வரதே ரொம்ப கஷ்டம். நம்ம மேலே ட்ரஸ்ட் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த லைட்ஸ் ஆன் வந்து அந்த ட்ரஸ்ட்டை நம்ம பேரண்ட்ஸ்க்கு கடத்தும். ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும். பேரண்ட்ஸ் அதை நம்புவாங்களான்னு கேட்டால் தெரியாது. நீ என்னடா பண்ண போகிற அப்படின்ற கொஸ்டின் இருந்துகிட்டே இருந்தது. நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த லைட்ஸ் வந்து என் மேலே படுது. எல்லா வயசாகவும் அடிபட்டிருக்கும், காஸ்ட் வயசாகவும். தெருவுக்குள்ளே நடக்கவும் கூடாதுன்னு இப்போ கூட போன வீக் கூட என்ன வரக்கூடாதுன்னு சொல்லி நான் இங்கே இருந்துட்டேன். ஊரில் ஒரு 2000 போலீஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்த இடத்துலேருந்து தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா அந்த ரோட்லேயே நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து பஸ் பிடிச்சி சென்னை வந்து எனக்கான பாதை எதுன்னு நான் சூஸ் பண்ணி இதெல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு வந்து இங்கே வந்து நின்று இருக்கேன். என்னோடய ப்ரொடியூசர் எங்கள் அம்மா தான். நாட் யூ ஜீரோ, யூ டிசர்வ் டு ஸ்டார்ட் அப்படின்ட்டு ஒரு ரெகக்னிஷன் கொடுத்துருக்காங்க. ஐடியா கிராக் பண்ணுறது கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த கஷ்டம் தெரியும். 1 மினிட்டுக்கு ஐடியா கிராக் பண்ணது வந்து ஸோ நிறைய தேடணும், எதுவுமே கிடைக்கல. பர்சனலான ஒரு விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுதான் வந்து கரெக்டாக நம்மளால் சுருக்கி சொல்ல முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். 1 மினிட்ல வந்து ஒரு எலெக்ஷனுக்கான அவேர்னஸ் கொடுக்க முடியுமா, 1 மினிட்ல காமெடியாக பண்ண முடியுமான்னு யோசித்தேன். அதே மாதிரி அவங்க முன்னாடி நான் நிற்கிறேன்னா அதுக்கு ரீசன் இவங்க பின்னாடி இருக்கிறதுனால மட்டும்தான். நான் வந்து ஆக்சுவலாக காமெடி ரைட்டர். ஆக்சுவலாக ஒரு 14 ஆக்சுவலாக காமெடிக்காக ட்ரை பண்ணுறோம். ஒரு நண்பர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான், அதாவது ഒരു ഉത്സാഹം കൊടുത്താதான் நீங்கள் முன்னேற முடியும். എനിക്ക് തമിഴ് അറിയില്ല. ഞങ്ങൾ കേരളത്തിൽ നിന്നാണ് വരുന്നത്. 700 കിലോമീറ്റർ ട്രാവൽ ചെയ്തിട്ടാണ് ഞങ്ങൾ ഇവിടെ എത്തിയത്. சரக்கடிக்க காசு தருவாங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க காசு தந்தது என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவார்டை வந்து நான் டைரக்ட் பண்ணி வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் என் தம்பி டைரக்ட் பண்ணி நான் அதில் நடித்து வாங்கியிருக்கோம். ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா இறந்துட்டாங்க. கண்டிப்பாக இது எங்கள் அம்மா எங்கேருந்து இதை பார்ப்பாங்க. எங்கேயோ இருந்த எங்களுக்கு லைட்ஸ் அண்ட் இந்த அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக எங்களை மாதிரி கிராமத்துலேருந்து இங்கே வந்து ஒரு விஷயம் சாதிக்கணுங்கிறது கண்டிப்பாக நடக்காது. ஸோ நம்ம சினிமாவுக்கு வரனால எல்லாருமே சினிமா பற்றி தப்பாக தான் சொல்லுவாங்க. எல்லாரும் வீட்டில் வந்து சினிமாக்கெலாம் யாரா போவா, நீலாம் என்ன உருப்பட போறியா, இப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ சினிமாவை எல்லாருமே தப்பாகவே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கனால அதிலேருந்து அதை வந்து நல்லதாக காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை வந்து 1 மினிட்ல நம்மளால் எப்படி காட்ட முடியுங்கிறதுல யோசிச்ச கதை தான் இந்த கதை. ஆனால் புத்தகங்கள் எனக்கு சிறகு இருக்குது அப்படின்னு என்னை உணர வச்சிருச்சு புத்தகம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக அனிமேஷன் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனில் ட்ரை பண்ணோம். அவங்க அனிமேஷன் கேட்டகரி வந்து அக்செப்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு லைட்ஸ் ஆன் தான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. இதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ன்றதுனால லைட்ஸ் ஆனுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்லேயே 2nd பிளேஸ் வாங்கியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன நம்பினேன், என்னால் பண்ண முடியும்னு. நீங்களும் உங்கள் நம்புங்க, கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இங்கே நிறைய பேர் வந்து டேலண்டடாக இருக்காங்க. பட் அந்த டேலண்டடுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இங்கே நிறைய பேருக்கு இல்லை. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ண லோகநாதனா ரொம்ப நன்றிண்ணா. ஸோ உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சினிமாக்குள்ளே வர்றதுக்கும் போராடுறதுக்கும். இவங்க எல்லாருமே போராடி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கஷ்டமாக இருந்தாலும் போராடுவோம், ஜெயிப்போம். ட்வின் ஹெல்த் மற்றும் KK சினி என்டர்பிரைசஸ் வழங்கக்கூடிய லைட்ஸ் ஆன் 1 மினிட் ஷார்ட் ஃபிலிம் அவார்ட்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் ஸ்பான்சர்ஸ் லென்ஸ் டைகர், தொப்பு பாப்பா பிரியாணி, எட் ஸ்கூல் ஆஃப் டான்ஸ், ஆர் ஈவன் பார்ட்னர்ஸ் GR மீடியா, M டிசைன்ஸ், டெக்கேட்ஸ் அண்ட் டிகா ப்ரொடக்ஷன்.